வெல்கம் டு லக்ஷ்மி காப்பே சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம Canon IR Advance 6575 மிஷினோட டெமோ டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதில் பேசிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே நான் கிளியராக காட்டியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு டெமோ கொடுக்குறேங்க. இந்த மிஷினோட டிஸ்பிளே கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா காமன் எல்லா மிஷினுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். IR Advanceஸை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 40 அண்ட் 45, 65, 85 இந்த செக்மெண்ட் எல்லாமே டிஸ்பிளே ஸ்க்ரீனோட உங்களுக்கு வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு மிஷினோட டெமோ பார்த்தாலே ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா Canon மிஷின் நீங்கள் எல்லாமே பண்ணிடலாம். இப்போ லேட்டஸ்ட் மாடல். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிஷினோட ஃபுல் டெமோ அண்ட் கான்ஃபிகரேஷன் தான் நான் இப்போ காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட பேசிக் செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இன்ச் பை இன்ச்சாக ஃபுல்லாக கிளியராக பாருங்கள். உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேங்க. மிஷினோட இதுதான் மெயின் ஸ்க்ரீனு. இது காப்பி, இது ஸ்கேன் அண்ட் சென்டு, இது ஸ்கேன் அண்ட் ஸ்டோரு. ஸோ காப்பிக்குள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது காப்பிக்குள்ளே போங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிஃபால்ட் செட்டிங்ஸ் நம்ம பண்ணணும். செலக்ட் பேப்பருக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரே டச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. செட்டிங் ரீசேஷனுக்குள்ளே போனீங்கன்னா பர்சனல் செட்டிங்ஸ்னு இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே போங்க. ஃபங்க்ஷன் செட்டிங்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா காப்பின்னு இருக்கும். காப்பிக்குள்ளே போய்ட்டு சேஞ்ச் டிஃபால்ட் செட்டிங்ஸ்னு இருக்குது பாருங்கள். இதை டச் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. ஸோ எஸ்ஆர்னோ கேட்கும், எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் எஸ்ஆர்னோ கேட்கும், எஸ் கொடுத்துட்டு நார்மல் ஸ்க்ரீன் வந்துருங்க ரீசெட் பண்ணிவிட்டு. ஸோ நீங்கள் எத்தனை முறை நீங்கள் ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரே A4 அண்ட் டென்சிட்டி சென்டர் இதுதான் உங்களுக்கு டிஃபால்ட் செட்டிங்ஸு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு டிஃபால்ட் செட்டிங்ஸ் பண்ணணுன்னா அது எது வேணுமோ அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேஞ்ச் ரிஜிஸ்டர் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு செட்டிங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஐடி கார்டு செட்டிங்ஸ் இந்த ஃபேவரட் செட்டிங்ஸ்குள்ளே தான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடி, ஆதார் இதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு உண்டான செட்டிங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். செலக்ட் பேப்பர் போய்ட்டு ஃபஸ்ட்டே டச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஆப்ஷன்ஸ்குள்ளே போங்க. N-on-1குள்ளே போங்க. 4-on-1 வச்சுருங்க. ஒரிஜினல் சைஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கொடுத்து A4 ஃபிட் பண்ணிடுங்க. இதுலேயும் ஃபஸ்ட்டே தான் இங்கே செலக்டில் இருக்கணும். கீழேயுமே பேப்பர் சைஸுமே ஃபஸ்ட்டே இங்கே பார்த்தீங்களா 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டே தான் செலக்டில் இருக்கணும். அதேமாரி காப்பி ரேஷ் டேரக்டில் இருக்கணும், 100% இருக்கணும். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டச் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இங்கே உள்ளே போய்ட்டு 100 ஃபிட் பண்ணிடுங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஃபேவரட் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு M1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிவிட்டு நேம் ரீநேம் பண்ணிக்கோங்க. ஐடின்னு போட்டுருங்க. ஐடி கார்டில் என்னென்ன உங்களுக்கு கவர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டைப் ஆஃப் ஐடி கார்ட்ஸு, எல்லா விதமான ஸ்மார்ட் கார்ட்ஸு, பேன் கார்டு, ஆதார் கார்டு இது எல்லாமே ஐடி கார்டில் கவர் ஆகுறதுங்க. ஸோ ஒன்ஸ் செட் பண்ணி முடித்தது பிறகு ஐடி கார்டு ஜெராக்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த செட்டிங்ஸ் நம்ம ரீகால் பண்ணணும். ஃபேவரட் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. ஐடி கார்டை டச் பண்ணுங்கள். ஓகே கொடுத்தீங்கன்னா do you want to recall the following செட்டிங்ஸ்ன்னு கேட்கும். அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. கார்டை இந்த டைரெக்ஷனில் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணது பிறகு உங்களோட கார்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப டார்க்கிஷாக இருக்கிற கார்டாக இருந்தால் டென்சிட்டியில் போய்ட்டு ஒரு 2 பாயிண்ட் லைட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற கார்டாக இருந்துச்சுன்னா டார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கார்டு எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்துட்டு கார்டை அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் கீ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் சைடு ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆகி முடிஞ்சோடனே பேக் சைடு அதே இடத்துல திருப்பி வைங்க. அகைன் திரும்பி ஸ்டார்ட் கீ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பேக் சைடு ஸ்கேன் ஆயிரும். ஸ்கேன் ஆகி முடிஞ்சோன்னா நீங்கள் ஸ்டார்ட் காப்பிங்னு உங்களுக்கு காட்டும். பேஜ் 2 2 பேஜ் ஸ்கேன் ஆகிடுச்சு. ஒரே ஷீட்டு. இப்போ ஸ்டார்ட் காப்பிங் கொடுங்க. அழகாக உங்களுக்கு பக்கத்தில் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். சேம் அதே ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. N-on-1குள்ளே போங்க. 2-on-1 இருக்கட்டும். சேஞ்ச் கொடுத்துட்டு A4R செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி ட்ரே ஃபஸ்ட் ட்ரேவே இருக்கட்டும். 100% வச்சுருங்க. டைரக்ட் கொடுத்துருங்க. பாஸ்போர்ட் என்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேப்பர் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கே வைக்கிறன்ற லொக்கேஷன் மட்டும் கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஃபிட் பண்ணணும்.
வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கீ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேம் அதே லொக்கேஷனில் 4-5 பேஜ் அதில் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொட்டேட் பண்ணிட்டு பேக் சைடும் அதே இடத்துல வச்சுருங்க. ஸ்டார்ட் கீ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பேக் சைடு ரொட்டேட் பண்ணி வச்சது பிறகு ஸ்கேன் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் காப்பிங் கொடுத்துருங்க. உங்களுக்கு மேலே கீழே அழகாக பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ அந்த செட்டிங்ஸ் அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஃபேவர் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. M2 டச் பண்ணுங்கள். ரீநேம் டச் பண்ணிட்டு பாஸ்போர்ட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு செட்டிங் தாங்க நம்ம பண்ண போகிறோம். சேம் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிருங்க. N-on-1குள்ளே போங்க. 2-on-1லே இருக்கட்டும். சேஞ்ச் கொடுத்துட்டு சைஸை இன்ச் சைஸ் தொட்டுட்டு லீகல் டச் பண்ணிக்கோங்க. LGL. ஓகே ஓகே க்ளோஸ் கொடுத்துருங்க. காப்பி ரேஷியோக்குள்ளே போய்ட்டு XYன்னு இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து 100 வந்து 115, Y வந்து 94 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கார்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டில் இருக்கும். அதாவது இந்த ஆங்கிளில் இருக்கும். ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீட்டு வாகில் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஸ்டார்ட் கீ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் சைடு ஸ்கேன் ஆயிரும். பேக் சைடு வந்து அதே இடத்துல அப்படியே ரொட்டேட் பண்ணி சேம் பிளேஸ் அங்கேயே வச்சுருங்க. திரும்பி ஸ்டார்ட் கீ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 பக்கம் ஸ்கேன் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் காப்பிங் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து பக்கத்தில் உங்களுக்கு அழகாக பிரிண்ட் ஆகி வந்துடுங்க. ஃபேவர் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு M3 டச் பண்ணிட்டு ரீநேம் கொடுங்க. ஆதார்னு பேர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து 2 சைட் செட்டிங்ஸ் பார்க்க போகிறோங்க. 2 சைட்குள்ளே போனீங்கன்னா இங்கே 1 to 2 சைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த சிம்பிள் பார்த்தீங்கனாலே 2 சிங்கிள் சைடு வச்சிங்கன்னா ஒரே ஒரு காப்பி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வரும். இப்போ நான் வச்சு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். 2 விதமான காப்பீஸ் நான் ஃபிட் பண்ண போகிறேன். 2 சிங்கிள் சைடு வைக்க போகிறேன். ஒரே ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வரும். ஒன் to 2 சைட்ஸ் வந்து பார்த்தாச்சு நம்ம. இப்போது நெக்ஸ்ட் வந்து 2 சைடு பார்க்க போகிறோம். அதாவது வந்து 2 சைடு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பிரிண்ட் ஆகி வெளியில் வரப்போகுது. ஒரே ஒரு சிங்கிள் சைடு பேப்பர் நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வரும் ஒரே டைமில். இது டுவல் ஸ்கேனிங் மிஷினால் உங்களுக்கு ADF வந்து ஒரே ஸ்டைக்கில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு ஸ்கேன் ஆகிடுச்சு. 2 to 1 சைட் செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காப்பி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபிட் பண்ண போகிறோம். 2 சிங்கிள் சைடு உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வரப்போகுதுங்க. ரெண்டு சிங்கிள் சைடு உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. இல்லை நம்பர் ஆஃப் காப்பீஸ் பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது. 100 காப்பி எடுக்கணும், 200 காப்பி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னா இங்கே நம்பர் 1 இருக்குது பாருங்கள் உங்களோட குவான்டிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நம்பர் கேட்குறாங்களோ அந்த நம்பர் ஃபீட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கீ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு முறை தான் ஸ்கேன் ஆகும். உங்களுக்கு மல்டிபிள் காப்பீஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வெளில வந்துடுங்க. அதேமாதிரி ADFல வந்து பார்த்திங்கன்னா இது டுவல் ஸ்கேனிங் ADF இருக்கனால நீங்கள் பல்க் பேப்பர்ஸ் வந்து எவ்வளோலாம் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 காப்பீஸ் அந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் லைன் மட்டும் மெயினாக பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட் லைன் பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட் லைன் வரைக்கும் நீங்கள் ஃபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ அரௌண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 80 பேஜஸ் கிட்ட இருக்குது. ஸோ மோர் தென் 100 பேஜஸ்க்கு மேலே நீங்கள் தாராளமாக ஃபிட் பண்ணிக்கலாங்க.
நான் ஜஸ்ட் ஒரு 2 செட் ஸ்கேனிங்கோட ஸ்பீடு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் ட்ரே திறந்துட்டேன். ஆக்சுவலாக பேப்பர் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஏடிஎஃப் ஸ்பீடுக்காக நான் வந்து செக் பண்ணுறதுக்காக தான் இங்கே ட்ரேயை திறந்து வச்சுருக்கேன். பேப்பர் செலக்ட் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ட்ரே காட்டும், ப்ளஸ் வந்து பைபாஸ் ட்ரே காட்டும். எம்பி ட்ரேன்றது பார்த்திங்கன்னா மேனுவல் பேப்பர் ட்ரே, ஃபஸ்ட் ட்ரே, செகண்ட் ட்ரே, தேர்ட் அண்ட் ஃபோர்த்து. இதில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ட்ரே பார்த்திங்கன்னா வெறும் A4 பேப்பர் மட்டும் தான் ஃபிட் பண்ண முடியும். தேர்ட் அண்ட் ஃபோர்த் ட்ரே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து A5 to A3 வரைக்கும் எந்த பேப்பர் வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். அது ஒரு 2 ட்ரேயுமே ஒரு யூனிவர்சல் ட்ரே, ப்ளஸ் பைபாஸ் ட்ரே இங்கே சைடில் உங்களுக்கு வரும். பைபாஸ் ட்ரேயுமே ஒரு யூனிவர்சல் ட்ரே தான். 100 பேஜஸ் வரைக்கும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ட்ரே செகண்ட் ட்ரேயில் பார்த்திங்கன்னா மோர் தென் வந்து உங்களுக்கு 2000 காப்பீஸ் மேலே ஃபிட் பண்ணிக்கலாம். தேர்ட் அண்ட் ஃபோர்த் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா 500 ஷீட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாங்க. இப்போ மொபைல்லேருந்து நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி மிஷின் நம்ம ஒய்ஃபைல பேர் பண்ணிவிட்டு எப்படி பிரிண்ட் எடுக்கிறது, எப்படி ஸ்கேன் எடுக்கிறது டீட்டெயில்ஸ் அங்கே பார்க்க போகிறோம். கான்ஃபிகரேஷன் நான் பண்ணுறேன், கிளியராக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செட்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். பாஸ்வேர்டு வந்து 6லேருந்து 1 வரைக்குங்க. 7லேருந்து 1 வரைக்கும். 7 to 1 பாஸ்வேர்டு. பர்சனல் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. ப்ரெஃபரன்ஸு, நெட்வொர்க், டவுனர் மார்க் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட் இன்டர்ஃபேஸஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து நீங்கள் ஒயர்டு அண்ட் ஒயர்லெஸ்ன்னு வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ரீசெட் பண்ணி வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்னோ கேட்கும் மிஷினு. ஸோ எஸ்ஆர்னோ கேட்கும் போது எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷட் ஆகி ரீஸ்டார்ட் ஆகும் மிஷின். ஷட் டவுன் ஆகிட்டு ரீஸ்டார்ட் ஆனது பிறகு அகைன் நீங்கள் லாகின் பண்ணி வந்தது பிறகு தான் இந்த ஒயர்லெஸ் லேனே ஹைலைட் ஆகும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் ஆகிருக்காது. ஸோ ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆனது பிறகு இதேமாதிரி லாகின் பண்ணி வாங்க. இந்த ஒயர்லெஸ் லேன்குள்ளே வாங்க. ஒயர்லெஸ் லேன் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இல்லை அதர் செட் மேனுவல்னு இருக்கு பாருங்கள், மேனுவலி அதுக்குள்ளே போயிட்டு செலக்ட் ஆக்சஸ் பாயிண்ட்டுக்குள்ளே போயிருங்க. உங்களோட ஒய்ஃபை டிவைஸ் வந்து இப்போ மிஷின் வந்து சர்ச் பண்ணி எடுக்குது. ஸோ நியர்பை ஒய்ஃபை டிவைஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே காட்டும் உங்களுக்கு. இப்போது ஸோ பார்த்தீங்களா என்னென்ன ஒய்ஃபை டிவைஸ் இருக்கோ அது எல்லாமே காட்டுது. நம்மளது வந்து லக்ஷ்மி காப்பி சொல்யூஷன். ஸோ அதை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இது மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்ட் ஃபீட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கனெக்டட்னு வந்துடும். ஓகே கொடுத்துட்டு ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு லாக் அவுட் டச் பண்ணிடுங்க. கெனான் பிஸ்னஸ் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இல்லை இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, பிரிண்டர் சிம்பிள் போட்டு இதை டச் பண்ணுங்கள். ஆட்டோ சர்ச் தொட்டுருங்க. நம்மளோட மிஷினோட மாடல் நம்பர், ஐபி அட்ரஸ் எல்லாமே காட்டும். டச் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்துருங்க. பிரிண்ட் கொடுக்கறதுக்கு இந்த ஷேர் சிம்பிள் டச் பண்ணிவிட்டு நீங்கள் கெனான் பிஸ்னஸ் ஆப் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பிரிண்ட் கொடுத்த உடனே இங்கே ப்ராசஸிங் டேட்டா ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இப்போ ஸ்கேன் பண்ண போகிறோம் த்ரூ அதே ஆப் மூலயமா.
கலர் ஸ்கேன் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கலர் இமேஜ் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிடுங்க. கிளாஸில் ஒரு ஏடிஎஃப் எதில் வேணுமோ நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸ்கேன் ஃபார் மொபைல்னு இருக்கும். இதை டச் பண்ணிக்கோங்க. அதே அப்ளிகேஷனுக்குள்ளே போய்ட்டு ஸ்கேன் போயிருங்க. இதிலே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஆட்டோவில் இருக்கும் கலராக, கிரே ஸ்கேலாக, பிளாக் அண்ட் ஒயிட்டாக, இது எல்லாமே உங்களுக்கு உள்ள ஃபீடாக இருக்கும். நான் கலரில் தான் ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸோ கலர் டச் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் சைஸ் பார்த்திங்கன்னா A3. இப்போ ஸ்கேன் கொடுக்க போகிறேன். இங்கே ஸ்டார்ட் சென்டிங் கொடுத்தது பிறகு உங்களுக்கு மொபைலில் உங்களுக்கு ஃபைல் ஷேர் ஆயிரும். கிளியராக நல்லாவே இருக்குங்க. நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் ரெகுலராக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸ் விசிட் பண்ணி மிஷின் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காருங்க. இவர் ராயப்பேட்டையில் வந்து இவர் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்காரு. ஸோ பல்க் வால்யூம் ஜாப்ஸ் எல்லாமே, புக் ஒர்க் எல்லாமே இவர் எடுக்கிறாரு. ஸோ அதுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட் எல்லாமே என்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அவருக்கு நான் வந்து Canon IR Advance 6575 மிஷின் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இன்ஸ்டலேஷன் நான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க. நீங்கள் நார்மலாக ஒரு 5000 காப்பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஏசி நீடு இல்லை. ஸோ ஒரு 15,000 to 20,000 காப்பீஸ் மேலே வால்யூம் கிராஸ் ஆகுதுன்னா கம்பல்சரி ஏசி இருந்தால் தாங்க பெட்டருங்க. ஸோ ஹீட் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ரூம்குள்ளே இருக்கீங்கன்னா நம்மளுக்கே கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஏசி போடுங்க. உங்களுக்கு வந்து நான் ஸ்டாப்பாக நீங்கள் மிஷினை ரன் பண்ணலாம். நீங்கள் டோனர் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு 650 rupees ஒரு ஜாப்பனீஸ் டோனர், மிஷிபிஷி டோனர் நீங்கள் போட்டாலே நல்லாவே இந்த மிஷின் ரன் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி ட்ரம்மோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 80,000 rupees அந்த ரேஞ்ச் வரும். இந்த மிஷினோட ட்ரம் லைஃப் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 50 lakhs காப்பீஸ் கிட்ட வருதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடலில் உங்களுக்கு வந்து என் பிளாக் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு ட்ரம் வந்து ஈஸியாக ஆர்க்காக உண்டான சான்சஸ் உண்டு பழசில். ஸோ இந்த லேட்டஸ்ட் இந்த 6575 பார்த்திங்கன்னா 100% உங்களுக்கு ஆர்க்கிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பெல்ட் கொடுத்துருக்காங்க என் பிளாக்குக்கு பதிலாக. என் பிளாக் கரோனா வேறு வந்து இதில் வராது. ஸோ உங்களுக்கு வந்து பிரைமரி மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் கரோனா வேர் கொடுத்துருக்காங்க. செகண்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பெல்ட் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து 100% இதில் பேப்பர் ஜாமிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து 100% வந்து ட்ரம் ஆர்க்கிங் இஷ்யூஸ் இருக்காதுங்க. டோனர் மட்டும் கொஞ்சம் நல்லா குட் டோனர் போடுங்க. ஸோ உங்களுக்கு டோனர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரல்ஸில் உள்ளே வந்து கட்டி ஆகாது. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள குட்டி குட்டியாக கட்டி ஆகும். ஸோ அந்த கட்டி ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்பைரல் டேமேஜ் ஆகும். டோனர் கொட்டுறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் அந்த ஓவர் ஹீட் ஆனப்போ அந்த மாதிரி டோனர் கட்டுறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால தான் பல்க் வால்யூம் போகிற போது கண்டிப்பாக ஏசி போடுங்கன்னு நான் சொல்கிறேங்க. ஹீட் ரோலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அதோட ஹீட் ரோலர் அண்ட் வெப் ரோலர் இதெல்லாம் பர்ச்சேசிங் காஸ்ட் மோஸ்ட் ப்ராபப்லி 1500 rupeesக்குள்ளே தான் வரும். வெப் ரோலர் வந்து ஒரு 300 rupees அந்த ரேஞ்சு தாங்க வருது. ட்ரம் கிளீனிங் பிளேடும் ட்ரான்ஸ்ஃபர் கிளீனிங் பிளேடும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 300 rupees தான் உங்களுக்கு வரும். ஸோ அரௌண்ட் இது எல்லாமே லைஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹீட் ரோலரு, வெப் ரோலரு இதெல்லாம் உங்களுக்கு லைஃப் அரௌண்ட் 8 லட்சம் காப்பி கிட்ட வருது. க்ளீனிங் பிளேடு தான் 3 lakhs காப்பீஸ் வரும். அரௌண்ட் உங்களுக்கு லைஃப் வருதுங்க. ஸோ 3 lakhs காப்பீஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேடு நீங்கள் மாற்றுறீங்கன்னா ட்ரம்மோட க்ளீனிங் பிளேடு கழட்டி நீங்கள் மாற்ற போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரம் ஒரு மாதிரி பாலிஷ் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. ஸோ குவாலிட்டி உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 3 லட்சம் காப்பி ஓடிச்சு ஒரு க்ளீனிங் பிளேடு மாற்ற போது ட்ரம்மையும் ஒரு மாட்டி பாலிஷ் போட்டுருங்க. ஸோ ப்ராஸோ அண்ட் செல்வோன்ற சொல்யூஷன் வாங்கி அந்த பாலிஷ் நீங்கள் அப்ளை பண்ண போது ட்ரம் இன்னும் கொஞ்சம் க்ளோ ஆகும். அதனால் உங்களுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து பிரிண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்குங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் ரெகுலராக நீங்கள் 3 lakhs காப்பீஸ் ஒன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அன்வான்ட் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து வராதுங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெபிலைசர் போடணும்னு வச்சிங்கன்னா 5 kV டபுள் பூஸ்டர் போடுங்க. பிராண்ட் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பிராண்ட் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது, நியர்பையில் யார் சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்டெபிலைசர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெபிலைசரை பொறுத்தவரை ஒரு 5 kV டபுள் பூஸ்டர் போடும்போது உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக பவர் வந்து உங்களுக்கு கரெக்டாக மிஷினில் வருங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எர்த்து ஆஸ் யூஷுவல் எல்லா மிஷினுக்குமே எர்த்து வந்து காமன் தான். எர்த்து வந்து கம்பல்சரி கரெக்டாக இருக்கணும். எர்த்தோட வோல்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. 0 volt தான் உங்களுக்கு வரணும். 1 volt 2 volt வந்தால் கூட உங்களுக்கு மிஷினுக்கு உண்டான ப்ராப்ளம் வந்து வரதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக ப்ராப்ளம் இல்லைனா கூட நீ ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ எர்த்து மட்டும் கிளியராக பார்த்துக்கோங்க.
உங்களுக்கு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கிளியராக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த மிஷினோட டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஆஃபீஸ் சென்னை அம்பத்தூரில் லொக்கேட்டாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக நம்ம ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள். மிஷினோட டெமோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக நீங்கள் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம். பெஸ்ட்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோங்க. தேங்க்யூ.